மத்திய அரசு கொண்டு வந்த நல்ல திட்டங்களை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை, நடிகர் விஜய் திரைப்படம் குறித்து ரவிக்குமார் எம்பியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ளார். பாஜக மீது சனாதானத்தை கூறியவர்கள் விஜய் மீதும் சனாதானத்தை பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முதலில் சனாதானம் என்றால் என்ன என்பதை ரவிக்குமார் விளக்க வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்காமல் மத்திய அரசின் மீது பழி போடுவது எந்த வகையில் நியாயம் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். தம்பிக்கு கோர்ட்டு கட்டுப்பாடு, இன்னைக்கு காட்சியும் ரத்து செய்யப்படுகிறது, கட்சிக்கும் சவால் இருக்கிறன்னு சொன்னோன்னே இன்னைக்கு சிறப்பு காட்சிகள் எல்லாம் வந்திருக்குது. அதனால எனக்கு கோட்டு பிரச்சனை இல்லை, எனக்கு ஓட்டு தான் பிரச்சனை. அதனால நாங்க ஏதோ கோட்டுக்கு நாங்க கூட இன்னைக்கு காலையில இருந்து கோட்டுக்கு நீங்க துண்டு போடுறீங்களான்னு, அது அந்த சீட்டுக்கு துண்டு அவங்க ரசிகர் போட்டு, நாங்க துண்டு போடுற நிலையிலலாம் நாங்க இல்ல. எங்களை நோக்கி தான் எல்லாரும் வரக்கூடிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி பலம் புரிந்தா இருக்கு. ஆக தம்பிக்கு கோட்டு பிரச்சனை, எங்களுக்கு நோட்டு பிரச்சனை, ஓட்டு பிரச்சனை, திமுகவுக்கு நோட்டு பிரச்சனை. ஆக இந்த பிரச்சனையை வச்சு ஓட்டுவானா நாம எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் எனது எண்ணம்.